நேத்து நைட்டு நீங்க ரொம்ப நிம்மதியா தூங்கிருக்கலாம். ஆனா, இனிமே உங்ககிட்ட பேசவே மாட்டேன். இல்ல நான் வந்து ரொம்ப கோவமா உங்கள விட்டுட்டு போன அந்த நபர் கண்ண ஒரு சொட்டு மூடல. ஒரு நிமிஷம் கூட மூடல. அவங்களோட ஈகோ உடைஞ்சிருக்கு. அவங்களோட கோவம் எங்க போச்சுன்னு தெரியல. ஆனா, அவங்க உங்ககிட்ட கோவிச்சுட்டு போனதுக்கான ரகசியம் எங்க இருக்கு? நீங்க நெனச்ச காரணம் மட்டும் இல்ல. இங்க நெறைய சீக்ரெட்ஸ் இருக்கு. நம்ம அத தான் பார்க்க போறோம். ஆனா, இந்த மாற்றம் ஏன் வந்தது? அவங்க ஏன் இப்போ உங்ககிட்ட பேச துடிக்கிறாங்க? இந்த ரீடிங் மூலமா பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல விரும்புற விஷயம் ஒண்ணு தான். உங்களோட நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இது வந்து பிரேக் த்ரூக்கான தருணம். நான் ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். நீங்கள் வந்து ரொம்ப ரெகுலராக வந்து சில விஷயங்கள், சில கைடன்ஸ் இதில் வர நம்ம சேனலில் வரதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் வந்து உங்களை வேலையை பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஏஞ்சல் வந்து உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க. நீங்கள் இங்கே இருக்கீங்க. நீங்கள் வந்து மேபி வெயிட் பண்ணியிருக்கலாம். போதும், ஈகோ கோவத்தினால போனவங்களுக்காக நீ காத்துட்ருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் போனாங்கன்ற ரகசியம் எங்கே இருக்குது? நான் சொல்கிறேன் அது ஏன்னா, ஏன் வந்து தேவதை வந்து உங்களை பிடிச்சி இழுத்துட்டு போனாங்க? பிரபஞ்சம் வந்து உங்களை வந்து புஷ் பண்ணியிருக்காங்க. போ போ போன்னு. அந்த முடிவு தான் சரி, ஓகே. ஆஃப்டர் பாயிண்ட் நீங்கள் பண்ணீங்க. உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு. அந்த ஒரு முடிவு ஓகே. இந்த தடவை நம்ம பிரபஞ்சம் சொல்கிறதா கேட்டு பார்க்கலாமே, இல்லை வந்து உங்களுக்கு புரியிற சில விஷயங்களை நம்பலாமே அப்படின்னு நீங்கள் பண்ண அந்த ஒரு மாற்றம், அதுதான் இப்போ நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இந்த பிரேக் த்ரூவை கொண்டு வருது. இங்கே பாருங்கள், எல்லா தடைகளும் சுக்கல் சுக்கலாக உடையுது. இதை உடைக்க போகிறது நீங்கள் கிடையாது. யார் உங்களை விட்டு கோச்சிட்டு போனாங்களோ, இல்லை யார் வந்து ஈகோ காரணமாக உங்களை விட்டு பிரிஞ்சு போனாங்களோ, அந்த பர்சன் தான். அவங்க நேற்று தூங்காமல் இருந்ததுக்கு காரணம் அவங்களுக்கு புரிஞ்ச உண்மை. என்ன உண்மை புரிஞ்சுது அப்படிங்கிறத நான் ஃபியூ மினிட்ஸில் சொல்ல போகிறேன். நாம் இப்போ ஃபஸ்ட் வந்து எனர்ஜி என்னன்னு பார்த்துக்கலாம். என்ன எனர்ஜியில் இருக்காங்க, என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்கலாம். வர்த் வெயிட்டிங் ஃபார். ஸோ நீங்கள் வந்து காத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் கவலையோட வா ஸ்பெசிஃபிக் மெசேஜ். ஐ விஷ் ஐ குட் மேக் யூ சி ஹவு மச் ஐ லவ் யூ. ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜ். இது வந்து என் கையில் விழுந்தது இந்த கார்டு. ஆக்சுவலாக இந்த டெக்கை நான் இன்னும் கையில் எடுக்கல. ஸோ இந்த பர்சன் உங்ககிட்ட பேச துடிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு கன்ஃபர்மேஷன். அதே சமயம் ஹவு மச் ஐ லவ் யூ அப்படிங்கிறத நான் உனக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் லைக் அவங்க ரீடிங்கை டேக் ஓவர் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா வர்த் வெயிட்டிங் ஃபார். நீங்கள் இந்த காதலுக்காக காத்துட்ருக்குது. உங்களை கூட்டிகிட்டு போன ஏஞ்சல் தான் பாருங்கள். நீங்கள் அவங்கக்கிட்ட ஒளிஞ்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு இப்போ தான் வந்து சிறகுகள் விரிக்கிறதுக்கான இன்னும் தருணம் வரல. நீங்களும் இப்போ ஏஞ்சல் மாதிரி ஆகிட்டீங்க. ஏன்னா நீங்கள் இப்போ பிரபஞ்சம் சொல்கிறத அழகாக அச்சுப்பிழை இல்லாமல் கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் சில முடிவுகள் எடுக்கிறீங்க. அப்போ வந்து நம்புறீங்க, சரி என்ன நடந்தால் என்ன, ஏற்கனவே பேசலை, இனி பேசாமல் இருந்து போனால் என்ன, பேசிட்டு போனால் என்ன, எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தையே கொண்டு வருது. ஸோ சம்டைம்ஸ் நம்ம வந்து நியூ லவ், புது பொலிவோடு உங்கள் காதல் வருது. ட்ரூ லவ், கீப் அன் ஓப்பன் மைண்டு. ஒரு சிலருக்கு டு பி ஃப்ரேங்க் இது நியூ லவ் தான். ஏங்கிற காரணம் எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன். கீப் அன் ஓப்பன் மைண்டு. ஸோ ஒரு சிலர் வந்து ரொம்ப அடம் பிடிச்சிட்ருக்கீங்க. இல்லை இல்லை என்ன தான் இருந்தாலும் சரி, இல்லை ஒரே காதல் தான் இருந்துட்டு சாவேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ரொம்ப ஓவர் ட்ரமாட்டிக் ப்ராக்டிக்கலாக இல்லாத டெசிஷன்ஸ்லாம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா கை கழுவிடுங்க. அது இனிமேல் ஒர்க் அவுட் ஆகாது உங்களுக்கு. உங்கள் வாழ்க்கை திசை மாதிரி போச்சு. ஒரு சிலருக்கு தான் இந்த நியூவில், ஒரு சிலருக்கு இந்த பர்சனே வந்து ரியலைஸ் பண்ணி திரும்ப வர போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த பிரேக் த்ரூ உங்கள் வாழ்க்கையிலே வருது, அவங்க வாழ்க்கையிலே வருது. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது உண்மையான காதல் தான். இந்த பர்சன் திருந்தி வந்தாலும் சரி, அது புது காதலாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் இருக்க போகிற காதலுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் உண்மையான காதல். இங்கே வந்து கோவிச்சிட்டு போகிறது, ட்ராமா பண்ணுறது, நோ ட்ராமாஸ், நோ ட்ராமா எனிமோர். இது நீங்கள் பண்ணது, இந்த எனர்ஜியை நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் அலைன் ஆகிருக்கீங்க. நீங்கள் வந்து நிறைய பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த தருணத்தில் நானும் உங்களுக்கு 2 விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது முதல் காரணம். அதையே கண்டினியூ பண்ணுங்கள். உங்கள் சந்தோஷத்தில், உங்களோட க்ரோத்தில், உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எவ்வளோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இந்த காதல் உங்கள் வாழ்க்கையில் வரும். அதே சமயம் அடுத்தது, நான் இந்த காதல் வந்து எனக்குன்னு விதிக்கப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் அதாவது இந்த உறவு, இந்த காதல் எனக்கானது, எனக்காக விதிக்கப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் அஃபர்மேஷனாகவே சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணுங்க. இங்கிலீஷில் டைப் பண்ண விரும்புகிறவங்க வந்து திஸ் கனெக்ஷன் இஸ் மென்ட் ஃபார் மீ, அதே டைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க, அலைன் ஆகுறீங்கிறத பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை மாறும். இப்போது நீங்கள் டைப் பண்ணியிருப்பீங்க, அலைன் ஆகிருப்பீங்க. நீங்கள் அஃபர்மேஷன் சொன்னதுக்கப்புறம் தான் நான் இந்த சீக்ரெட்டை ரிவீல் பண்ணுறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து புது விஷயத்த இட்ஸ் லைக் நீங்கள் பிரபஞ்சத்தோட அலைன் ஆகிறீங்க. ஒரு சிலருக்கு புது காதல், இதை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இல்லை நான் பழைய காதலுக்காக காத்துட்ருப்பேன்னா உங்கள் காதல், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. ஒரு சிலருக்கு மட்டும்தான், எல்லாத்துக்கும் இல்லை. இது ஏன் பிரபஞ்சம் வந்து இந்த நியூ லவ் அப்படிங்கிற விஷயத்த உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வராங்கங்கிறதுக்கு இந்த சீக்ரெட்ஸில் பதில் இருக்குது.
ஸோ நியூ லவ் ஒரு சிலருக்கு பழைய காதல் வருது. ஏன் இந்த நியூ லவ்? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பழைய பர்சன் வந்து மண்டை ஃபுல்லாக குப்பை தொட்டி. அவங்க வந்து ரொம்ப ஓவர் திங்கர், இல்லைனா வந்து எல்லா பழியும் உங்கள் மேலே போட்டு ஓடுற பழக்கம் இருக்குது. ஆக்சுவலாக இந்த பிரிவுக்கு நீங்கள் காரணம் கிடையாது. இந்த பர்சன் வந்து ரொம்ப யோசிச்சு யார் சொல்கிறதெல்லாம் கேட்பார் பேச்சை கேட்குறது. மேபி அவங்களுக்கு ஃப்ளிங்ஸ் இருக்குது. அந்த ஃப்ளிங்கு, அதாவது தொடுப்பு தமிழில் சொல்லணும் அப்படின்னா, அவங்க சொன்ன பேச்சை கேட்டுட்டு உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம் ஒரு சிலருக்கு. எல்லாமே வந்து ஒரு சிலருக்கு தான், எல்லாமே எல்லாத்துக்கும் பொருந்தணும்னு அவசியம் இல்லை. ஸோ கீப் தட் இன் மைண்ட். அன்ரெக்வைட்டட் லவ், தேவையில்லாத ஒரு காதலை நோக்கி போய் ஒரு அழகான காதலை தொலைச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் அவங்க மண்டை ஒரு குப்பை தொட்டி. எப்போ பார்த்தாலும் தேவையில்லாத விஷயங்களை போட்டு குழப்பிக்கிறது, தேவையில்லாத சந்தேகங்களை கொண்டு வர்றது வாழ்க்கைக்குள்ளே, ரிலேஷன்ஷிப்குள்ளே. நல்லா போயிட்டுருக்க காதல் கனெக்ஷனில் இந்த மாதிரி எவ்வளோ ஒருத்தி சொன்னா அப்படின்னு உங்களை சந்தேகப்பட்டுட்டு உங்களை விட்டுட்டு போயிருக்கிறது, அது தேவையில்லாதது. இந்த காதலே தேவையில்லாது. அன்ரெக்வைட்டட் லவ் அப்படின்னா இது வந்து தேவையில்லாத காதல். அவங்க காலில் போய் விழுந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நடக்கல, ஒரு சிலருக்கு. இதனால தான் வந்து பிரபஞ்சம் இந்த எனர்ஜி யாருக்கு நடந்ததோ அவங்கள வந்து புது காதல் நோக்கி போக சொல்லுவாங்க. இந்த குப்பை தொட்டி உங்களுக்கு தேவையில்லை அப்படின்றாங்க. ஏன்னா வந்து கேட்பார் பேச்சு கேட்டு காதல் வாழ்க்கையில் முடிவு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு முக்கியமான விஷயம் பார்க்குற மேஸ்குலின் புரிஞ்சிக்க வேண்டியது, காதல் பற்றி யாராவது தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க நல்லவங்க கெட்டவங்கிறது செகண்டரி. அது உங்களோட பிரச்சனை, சொந்த பிரச்சனை. நீங்கள் 100% நல்லவங்களா ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அடுத்தவங்களை சந்தேகப்படுறதுக்கான அருகதை உங்களுக்கு 1% கூட கிடையாது. உங்களுக்கு 1.5 வண்டி குப்பை பின்னாடி இருக்குது. யூ ஹேவ் ஃபிலிங்ஸ், யூ ஆர் அ பிளேயர் அப்படிங்கிற போது நீங்கள் அடுத்தவங்களை பற்றி ஜட்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை ஃபஸ்ட்டு யோசிக்கணும் நீங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஜட்ஜ் பண்ணலாம், அடுத்தவங்களுக்கு வந்து நீங்கள் டெசிஷன் எடுக்கலாம், இந்த மாதிரி போயிட்டு பின்னாடி திரும்பி வர்றதுக்கான வேலைகளை பார்க்கலாம், வாட் எவர். பட் பி ஹானஸ்ட். நீங்கள் என்ன அருகதை வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் வந்து நீங்கள் அடுத்தவங்க அருகதையை பற்றி பேச போகலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜ். ஏன்னா இங்கே வந்து ஃபெமினின் எனர்ஜி நீங்கள் தப்பே பண்ணல. உங்களை தேவதை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பியூர் சோலாக இருக்கணும், எவ்வளோ பியூட்டிஃபுல்லான சோலாக இருக்கணும். இது தெரியாமல் இந்த மாதிரி தொடுப்பு சொல்கிறாங்க, கூட சுற்றுறது சொல்லுது அப்படின்னு சொல்லி உங்களை வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. அதுக்கான தண்டனை தான் நியூ லவ். ஸோ இப்போ டீப்பாக பண்ணலாம். நான் உங்களை அஃபர்மேஷன் டைப் பண்ண சொன்னதுக்கு இப்போ புரிஞ்சிருக்கோம்ல. உங்களுக்கான காதல் உங்களை வந்து சேரும். அது பழசாக இருந்தாலும் சரி, புதுசாக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம இந்த அன்ரெக்வைட்டட் லவ், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் என்ன அடுத்து நடக்க போகுது அப்படின்ட்டு டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த அன்ரெக்வைட்டட் லவ் ஃபஸ்ட்டு அதை பார்த்துடலாமா? இந்த எனர்ஜியில் இருக்கவங்களுக்கு குழப்பம் இருக்கும். ஆமாம், இப்படி போனாங்க, இப்போ இவங்க திரும்பி வர போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு தான் பிளாக்கேஜ். பிரபஞ்சம் வந்து பிளாக்கேஜ். என்ன பிளாக்கேஜ்? 7 of coins. திரும்ப ரீபில்ட் பண்ணவே முடியாது. ஐ எம் ரியலி சாரி டு சே, இந்த கனெக்ஷன் இது வந்து பிரபஞ்சம் சரியான தண்டனை கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு. என்ன தண்டனை அப்படின்னு கேட்குறீங்களா? இவங்களும் வந்து இனிமேல் ஒன்றா இருக்க முடியாது. 7 of coins. இனிமேல் அவங்க வந்து ரீபில்ட் பண்ணுறது, அவங்களோட ரிலேஷன்ஷிப்பையும் ரீபில்ட் பண்ண முடியாது, உங்ககிட்டே வர முடியாது. இருதலை கொல்லி எறும்பு, அதுதான் அவங்களோட கதி. இது எதுக்காக? இங்கே பாருங்கள், என்னத்தை இழந்திருக்காங்க அப்படின்னா த எம்ப்ரஸ். பிரபஞ்சம் வந்து சாரி டு சே தட், நீ எங்கே மேய போன, இனிமேல் இந்த காதல் தேவதை உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுது லிட்ரலி. ஸோ இந்த பர்சன் உங்களை விட்டு போயிருந்தாங்க, வேறு ஒரு ஆப்ஷனை தேடிப்பது. இந்த உண்மை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். பிரபஞ்சம் இன்றைக்கி அதை தான் உடைக்கிறாங்க உங்ககிட்ட. ஸோ இவங்க இழந்தது யாரை? தேவதையை. உங்களுக்காக காத்துட்ருக்கிறது தெய்வீக காதல். அதனால தான் இந்த எனர்ஜி பொருந்துறவங்களுக்கு பழைய காதல் கிடையவே கிடையாது, புது காதல் தான். நியாயமாக இருந்தது, சும்மா வெறும் சண்டை மட்டும்தான், இந்த மாதிரி அன்ரெக்வைட்டட் லவ் சீன்லாம் எங்களுக்கு இல்லை அப்படின்னிங்கன்னா பியூட்டிஃபுல். உங்கள் பர்சன் வந்து திருந்தி உங்களை நோக்கி வர போகிறாங்க. அவங்களுக்கு உங்களோட வேல்யூ தெரிய போகிறது. உங்களோட வேல்யூ என்ன? த எம்ப்ரஸ் எனர்ஜி, தெய்வீக காதல். அதே மாதிரி வந்து டிவைன் ஃபெமினன். இட்ஸ் லைக் நீங்கள் ரொம்ப ரொம்ப பிளஸ்டு சோல். இங்கே பாருங்கள், அரியணை உங்களை சுற்றி ஒரே மாதுளம்பழம் எப்போவுமே வந்து அபண்டன்ஸை குறிக்கிறது, பெண்மையை குறிக்கிறது. இட்ஸ் லைக் எனர்ஜி, யூ ஆர் அபண்டன்ட். 9 of cups. நீங்கள் தான் இந்த பர்சனோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். உங்கள் காதலோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் யார் அப்படின்னா நீங்கள் தான். ரொம்ப மேஜிக்கலான ஈவெண்ட்ஸ்லாம் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், இல்லை நடந்துகிட்ருக்கு. மேபி இந்த ரீடிங்கே நீங்கள் பார்க்குறதே ஒரு மேஜிக்கல் திங் தான். இப்போ பாருங்கள், 10 of cups and sun. நான் சொல்லலை, இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கூட குழப்பமே இல்லை. ஏன்னா குழப்பவாதி தான் நீங்கள் விட்டுட்டீங்களே. இந்த குழப்பவாதியே இருந்தீங்க. இந்த பர்சன் உங்கள் பாஸ்டில் இருந்தாங்க அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. அதுக்கு இங்கே இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் இடம் இல்லை. ஏன்னா இங்கே சன் கார்டு இருக்குது.
இந்த சன்னுக்கும் இந்த எனர்ஜிக்கும் இனிமேல் ஒத்து வராது. உங்களுக்கு புது காதல் தான். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் எது உங்களுக்கு ஐ மீன் புது காதல் பார்த்தீங்கன்னா உங்களோட சோல்மேட். பிரபஞ்சம் இன்னைக்கு வேறு லெவலில் ரீடிங் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பாஸ்ட் பர்சன் விட்டுட்டு போனதுக்கு ரிலீஜியஸ் ஃபேக்டர்ஸ் ஒரு காரணமாக உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். அது வந்து மேல் பூச்சு, இல்லை நம்மளுக்கு வந்து நான் வேறு மாதிரி நீ வேறு மாதிரி அப்படின்னு ஏதாவது சாக்கு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சத்தியமாக அது உண்மையான காரணம் இல்லை. உண்மையான காரணம் இங்கே பிரபஞ்சம் சொன்ன விஷயம்தான். ஸோ உங்கள் வாழ்க்கையில் நெக்ஸ்ட் காத்துட்ருக்கிறது 10 ஆஃப் கப்ஸ் அண்ட் ஹாப்பினஸ். 2 பேர் பாருங்கள், சின்ன குழந்த மாதிரி இனிமேல் வாழ்க்கையில் விளையாட்டுத்தனமாக தான் எடுத்துகிட்டு போக போகிறீங்க, பட் வெரி சீரியஸ் about commitment. எதை பற்றி? காதல் கல்யாணத்தில் எடுத்துகிட்டு போகிறது பற்றி. ஸோ திஸ் இஸ் யுவர் நோ கான்டாக்ட் ரீடிங். ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ. பி ஹாப்பி.